Good morning, students. Already we have seen in previous chapter force and motion, inertia, types of inertia, examples of inertia. Now let us see Newton's first law. The famous scientist proposed 3 laws. How many laws? 3 laws. What are they? Newton's first law, Newton's second law, and Newton's third law. Today we will see the 3 laws. First one, Newton's first law. The Newton's first law is same as like as inertia. What is meant by inertia? When a force is applied on bodies, they resist any change in their state. This property of bodies is called inertia. Already I have told, isn't it? Already I have told what is meant by inertia. When a force is applied on bodies, they resist any change in their state. This property of bodies is called inertia. எப்போ நம்ம ஃபோர்ஸை ஒரு பொருள், பாடிஸ் மீன்ஸ் பொருள் மேலே நம்ம அப்ளை பண்ணுறோமோ, அந்த அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை அது ரெசிஸ்ட் பண்ணும். ஏன்? அதோட ஸ்டேட்டை மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கிறது ரெஸ்ட் கண்டிஷன்லேயே தான் இருக்கும். மோஷன் கண்டிஷனில் இருக்கிறது மோஷன் கண்டிஷனில் தான் இருக்கும். ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கிறத மோஷன் கண்டிஷனுக்கோ, மோஷன் கண்டிஷனில் இருக்கிறத ரெஸ்ட் கண்டிஷனுக்கோ நாம் சேஞ்ச் பண்ணும் பொழுது அது ரெசிஸ்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் இனர்ஷியா. இதே இனர்ஷியா மீனிங் ஓகே. இந்த இனர்ஷியாவும் அந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும் சேம் மீனிங் தான். ஓகேவா? நவ் லெட் அஸ் see நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. Every body continues to be in its state of rest. State of rest means அமைதி நிலை, or the state of uniform motion, இயக்க நிலை, along a straight line unless it is acted upon by some external force. ஓகேவா? Every body continues to be in its state. ஒவ்வொரு பொருளுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், ஒரே நேர்கோட்டில் இயங்கிக்கிட்டே இருக்கும். அன்லஸ் இட் இஸ் ஆக்டட் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நாம் கொடுக்காத வரைக்கும் அது அதோட இயக்கத்தை மாற்றாது. ஓகேவாப்பா? இட் கிவ்ஸ் த டெஃபனிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அஸ் வெல் அஸ் இனர்ஷியா. அதுதான் சொன்னேன். டெஃபனிஷனும் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும் சேம் மீனிங். ஒன்ஸ் அகைன் I will tell, every body continues to be in its state of rest. ஒவ்வொரு பொருளுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எது? ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் மோஷன். அதோட இயக்க நிலையையோ அல்லது அமைதி நிலையிலையோ தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அன்லஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நம்ம அதில் அப்ளை பண்ணாத வரைக்கும் அதோட இயக்கத்தை அது என்ன செய்யாதுன்னா மாற்றிக்கொள்ளாது, அதிலே தான் இருக்கும். ஓகேவா? இட் கிவ்ஸ் டெஃபனிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அஸ் வெல் அஸ் இனர்ஷியா. நெக்ஸ்ட், ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இஸ் ஆன் எக்ஸ்டர்னல் எஃபோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். ஒன்று இழுக்கிறது இல்லை தள்ளுறது. இது ரெண்டோட புறவிசை தான் ஃபோர்ஸ். ப்ரொடியூசர்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் எ ஸ்டாட்டிக் பாடி. ஸ்டாட்டிக் மீன்ஸ் ரெஸ்ட் கண்டிஷன். ஸ்டாட்டிக் மீன்ஸ் ரெஸ்ட் கண்டிஷன். ப்ரொடியூசர்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் the motion of a static body. நிலையாக இருக்கிற ஒரு பொருளை என்ன பண்ணால் tries to produce the motion, இயக்க நிலையில் மாற்றும். stops or tries to stop a moving body. நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பொருளை நிறுத்தும் அல்லது நிறுத்த முயற்சிக்கும். first one, produces or tries to produce the motion of a static body. ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை மூவிங் கண்டிஷனுக்கு மாற்றுறது அல்லது மாற்ற முயற்சிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் எ மூவிங் பாடி. நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பொருளை நிறுத்துறது அல்லது நிறுத்த முயற்சிக்கிறது. ஓகேவா? சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச்
த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் எ மூவிங் பாடி. நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பொருளோட டைரக்ஷனை மாற்றுறது அல்லது மாற்ற முயற்சிக்கிறது. Force has both magnitude and direction. Force has both magnitude and direction. விசை என்பது எண்மதிப்பும் இருக்கும் திசையும் இருக்கும். ஸோ அதனால் இதை என்னன்னு சொல்கிறோம்னா this is vector quantity. Okay, this is vector quantity. So what is the difference between scalar and vector quantity? Scalar quantity means only magnitude only. This is scalar. Vector means magnitude and direction. So what is the difference between scalar and vector quantity? Scalar quantity mention only magnitude. Vector quantity mention magnitude and direction. Okay, so scalar means magnitude, vector means magnitude and direction. This both magnitude and direction. Force is a magnitude and direction. So these two quantity, magnitude இருக்கு direction இருக்கு, அதனால இதுக்கு பேரு vector quantity. Once again I will tell, scalar only magnitude, vector means magnitude and direction. magnitudeum அதாவது magnitude means எண் மதிப்பு, direction means திசை. எண் மதிப்பும் திசையையும் பெற்றிருந்தால் அது வெக்டார் குவான்டிட்டி, எண் மதிப்பு மட்டும் இருந்தால் அது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். There are two types of forces. One, like parallel forces. Another one, unlike parallel forces. So how many types of forces? Two types of forces. What are they? Like parallel forces. Another one, unlike parallel forces. Next, like parallel forces. Two or more forces of equal or unequal. Two or more forces of equal or unequal magnitude acting along the same direction, parallel to each other. Students, please listen. Two or more forces of equal means equal. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை ஒரே சேம் டைரெக்ஷன்னால் ரெண்டு ஃபோர்ஸும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ ஃபோர்ஸு, இது பி ஃபோர்ஸு, ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு பேருமே ஒரு பாக்ஸை சேம் டைரெக்ஷன், ஒரே டைரெக்ஷனை நோக்கி தள்ளுனா that is called like parallel force. Another one thing concept, unequal means ஏ நபர் ஒருத்தர், பி நபர் ஒருத்தர். அப்புறம் என்ன அர்த்தம்? இவருக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இவருக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இவர் கூடுதலாக இருக்கலாம், இது கம்மியாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் ஆஃப், ஃபஸ்ட்டு இது ஒன் ஈக்குவல், ஃபஸ்ட்டு திங் ஈக்குவல்,
same direction. Equal same direction. Another one thing, இந்த ரெண்டு பேருமே இது வந்து என்னது unequal magnitude. Unequal magnitude acting along the same direction. இது unequal same direction. Equal or unequal magnitude acting along the same direction. This is parallel. இதுவும் parallel. Parallel means this is called parallel. Perpendicular means this is called parallel, this is perpendicular. Okay, already I have taught in 9th and 8th standard what is meant by parallel, what is meant by perpendicular. Okay, this one is parallel, this one is perpendicular. Okay, so next, so equal same direction, unequal same direction. Okay, next one, unlike parallel forces. Next one, unlike parallel forces. Student, like parallel forces means நல்லா listen பண்ணிக்கங்க. Two or more forces equal or unequal magnitude same direction. இதுதான் இங்க மெயின் கான்செப்ட். Two or more forces equal or unequal magnitude same direction. Okay, parallel to each other called like parallel force. இந்த கான்செப்ட் மட்டும், இந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் படித்தாவே போதும். இதில் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கலாம். Two or more forces equal or unequal magnitude same direction parallel to each other called like parallel force. Unlike parallel force means if two or more equal forces or unequal forces acting along the opposite direction parallel to each other. Okay, இங்கே same direction, இங்கே opposite direction. Two or more equal forces or unequal forces act along the opposite direction parallel to each other are called unlike parallel forces. Unlike parallel forces. Okay, two or more equal forces or unequal forces act along the same opposite direction. Opposite direction means okay, இவர் இந்த பக்கம் தள்ளுறாரு, இந்த பக்கம் இப்போ இவர் வந்து ஏ நபர், இவர் பி நபர். ஏ நபர் இங்கே ரைட் சைடில் தள்ளுறாரு, பி நபர் அதையே லெஃப்ட் சைடில் தள்ளுறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆப்போசிட் டைரக்ஷன். ஒன்லி த ஆரோ சிம்பிள் ஒன்லி சேஞ்ச். This one. This is called opposite direction. Okay, students. Next, நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பண்ணணும். என்ன டிஃப்ரென்ஸ்? லைக் parallel forces, unlike parallel forces. Like parallel forces, unlike what is the difference between like parallel force and unlike parallel force? Like parallel force, two or more equal or unequal same direction parallel to each other. இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? parallel to each other. unlike parallel force அதே சேம். ஒன்று படித்தாவே நீங்கள் போதும். ஒரே ஒரு வேர்டு மட்டும் மாற்றணும். என்ன? இங்கே சேம் டைரக்ஷன், இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன். டூ ஆர் மோர் ஈக்குவல் ஆர் unequal opposite direction parallel to each other
Okay, so this is the difference between like parallel forces and unlike parallel forces. Two are more equal or unequal, same direction parallel to each other. Two are more equal or unequal, opposite direction parallel to each other. Okay, now so table 1.1 action of forces. Action of forces, listen பண்ணுங்கப்பா. Parallel forces are acting in the same direction, F1 F2. நான் என்ன சொன்னேன், A Bன்னு சொன்னேன். ஸோ parallel forces are acting in the same direction. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா, இதை நான் இந்த கான்செப்டை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் டெஃபினிஷன் போகிறேன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா தொகுபயன் மதிப்பு, புரியுதா, தொகுபயன். ஸோ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா F1 + F2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு டேபிளை ஒரே டைரக்ஷனில் இது பண்ணுறோம். அப்போ 4 பேரும் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A B C D 4 பேர் இருக்கோம். ஓகேவா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 பேர் F1 F2 இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாக்ஸை தள்ளுறாங்க. அப்போ நமக்கு நெட் ஃபோர்ஸ் என்ன வேணும், F வேணும். இப்போ அப்போ அங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் நடந்திருக்குங்கிறத நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், F1 எவ்வளோ ஃபோர்ஸில் தள்ளினார், F2 இவங்க 2 பேரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்கார், பின்னு ஒருத்தர் இருக்கார், சின்னு இருக்கார், டி இருக்கார். இப்போ ஏ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, பிங்கிறவர் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறாரு, சிங்கிறவர் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறாரு, டிங்கிறவர் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறாரு. இவர் எல்லாரும் சேர்ந்து இந்த பீரோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் பீரோன்னு வச்சுக்கோம், இந்த பீரோவை தூக்குறோம். அப்போ ஒரு பீரோவை தூக்குறதுக்கு 4 பேரும் ஒவ்வொருத்தரும் கொடுத்த ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதுவரை கொடுத்தது F1, பி கொடுத்தது F2, சி கொடுத்தது F3, டி கொடுத்தது F4. அப்போ ஒரு பீரோவை தூக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நெட் ஃபோர்ஸ் அதான் இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், F நெட் ஃபோர்ஸ் தான் F. அப்போ F1 + F2 + F3 + F4, புரியுதா? திஸ் இஸ் கால்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், parallel unequal forces are acting in opposite direction. இதுவும் parallel தான். ஓகேவா, இது என்னது, F1 வந்து இந்த சைடு தள்ளுறாரு, F2 இந்த சைடு தள்ளுறாரு, ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன, ஆல்ரெடி இந்த ரைட் சைடு போகிறது நமக்கு ப்ளஸ், இந்த பக்கம் தள்ளுறாருன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அப்போ மைனஸ். ப்ளஸுக்கு ஆப்போசிட் மைனஸ் தானே. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ், இவர் பாசிட்டிவ் டைரக்ஷனில் தள்ளுறாரு, இவர் நெகட்டிவ் டைரக்ஷனில் தள்ளுறாரு. ஸோ மைனஸ் சிம்பிள். ஸோ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு F1 - F2. இஃப் ஒருவேளை இந்த F1 இஸ் கிரேட்டர் தென் F2, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏங்கிற நபர் பிங்கிற நபரை விட அதிகமாக தள்ளுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பிங்கிறவரை விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. அப்போது அது ஒரு கொடுக்கலாம் அதானே, ஏன்னா இவரோட பாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இவர் கொஞ்சம் லீனாக இருக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரென்த்லெஸ் பாடியாக இருக்கலாம். ஸோ அதனால் ஏக்கு கொஞ்சம் நல்லா பாடி ஃபிட்டாக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கலாம், யாரோட, பியோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த நெட் ஃபோர்ஸ் எத்தனை வகையில் போடுறாங்க பாருங்கள். F1 இஸ் கிரேட்டர் தென் F2. நெக்ஸ்ட்டு அதே இது பி உள்ளவர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு சிக்கு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், ஏங்கிறவர் அதிக பாடி இருக்கிறதுனால ஃபிட்னஸாக இருக்கிறதுனால பிங்கிறவரை விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. இல்லை அப்படின்னா பிக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இருந்தால் இது நபரோட விட இவர் அதிகமான ஃபோர்ஸ் கொடுப்பார். அப்போ F2 இஸ் கிரேட்டர் தென் F1. ரைட்டா, நல்லா லிசன் பண்ணணும். ஒரே ஒரு பாயிண்ட், சிம்பிள் கான்செப்ட். F1 - F2 அந்த நெட் ஃபோர்ஸே வந்து 2 இதில் குறிக்கலாம். இப்போ நெட் ஃபோர்ஸ் F1 - F2 அப்போ என்ன அர்த்தம், இது எப்போதுமே நமக்கு பாசிட்டிவ், இது மைனஸ். அப்போ எது பாசிட்டிவாக வருதோ அதுதான் நமக்கு கிரேட்டராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ F1 இஸ் கிரேட்டர் தென் F2. நெக்ஸ்ட் நெட் ஃபோர்ஸ் வந்து இப்போ அடுத்து F2 இஸ் கிரேட்டர் தென் F1 என்ன அர்த்தம், F2 - F1. ஸோ எது பாசிட்டிவோ அதுதான் இந்த பக்கம் அதிகமாக இருக்கும், புரியுதா? ஸோ F1 கிரேட்டர் தென் F2, F2 கிரேட்டர் தென் F1. எனி டவுட்? ஸோ நெட் ஃபோர்ஸ் இஸ் டைரக்டட் கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ். எது அதிகமான ஃபோர்ஸோ அதுதான் பாசிட்டிவில் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் பாருங்கள், parallel equal forces are acting in the opposite direction in the same line of action. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் F1 கிரேட்டர் தென் F2, சேம் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் ஃபோர்ஸஸ். 2 பேருமே ஒரே மாதிரி ஈக்குவல் ஃபோர்ஸை கொடுத்தாங்க அப்படின்னாவே நமக்கு தெரியும் என்ன, F1 - F2. அப்போ என்ன, F1 இஸ் ஈக்குவல், இந்த லிசன் பண்ணுங்கள். இப்போ நெட் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா
F1 ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறாரு, F2 ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷனில் பட் ஈக்குவல் ஃபோர்ஸை கொடுக்குறாங்க. அப்போ F1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த மைனஸ் சிம்பிள் இங்கிட்டு போகும்போது ப்ளஸ் சிம்பிள். ஓகேவா? அப்போ F1 இஸ் ஈக்குவல் டு F2. ஸோ இந்த நெட் ஃபோர்ஸ் இங்கே என்ன? 0. த நெட் ஃபோர்ஸு 0. ரெண்டுமே ஈக்குவல் தான். இவர் ஒரு 5 கிலோமீட்டர் இது பண்ணுறாருன்னா இவரும் ஒரு 5 கிலோமீட்டர். இல்லை இவர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா இவரும் அதே சேம் ஸ்ட்ராங் ஃபோர்ஸை கொடுக்கும்போது ரெண்டுமே வந்து என்னவாயிரும்? ஈக்குவல். ஸோ அங்கே ஃபோர்ஸே இல்லை. அதான் வந்து என்னது? நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ 3 கான்செப்ட். parallel forces are acting in the same direction. Parallel unequal forces. Main thing, parallel forces are acting in the same direction. இன்னொன்று parallel unequal forces are acting in the opposite direction. Another one, parallel equal forces are acting in the opposite direction. Unequal force acting in the opposite direction, equal force acting in the opposite direction in the same line of action. Okay, next. Already we have seen the lot of examples in the lower classes. Unlike parallel force, tug of war, கயிறு சின்ன பிள்ளைங்க வந்து கயிறு இழுத்து, சின்ன பிள்ளைங்க இல்லை பெரிய மனுஷங்களுமே விளையாடுவாங்க. இது கயிறு பிடிச்சி இழுப்பாங்க. இப்போ அந்த பக்கமும் இது ரெண்டு பக்கமே வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ் உள்ள நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அவங்களும் இழுக்க முடியாது, இவங்களும் இழுக்க முடியாது. எந்த பக்கம் அதிகமாக இருக்கிறாங்களோ, அதாவது ஸ்ட்ராங் பாடி உள்ளவங்க வந்து ஈஸியாக இழுத்து விட்டுறலாம். அப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே அது முடிக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம நெட் ஃபோர்ஸுங்கிறது 0 தான் சொல்ல முடியும். அடுத்து அதே மாதிரி ஆக்ஷன் ஆஃப் எ லேபர், நெம்புகோல் தத்துவம். அந்த ரயில்வே ட்ராக்லாம் அந்த ஒரு இதை தூக்கும்போது நம்ம தூக்குறதோட இதோட கெப்பாசிட்டி வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமான ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தாகணும். இது லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ரெண்டு பேருமே ஒரே டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறாங்க. சரியா? இவரும் இதே டைரெக்ஷனில் இழுக்கிறாரு, இவரும் அதே டைரெக்ஷனில் தள்ளுறாரு. ஓகே. ஸோ இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி இஸ் ஈக்குவல் டு 0, தென் அப்போ 0 ஆயிடுச்சு அப்படின்னாவே அது ஈக்குலிபிரியம். இப்போ இந்த பாருங்கள், இவங்க இது இழுத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க எழுத்துட்டு இருக்காங்க, இது ரெண்டுமே சமநிலைமையில் தான் இருக்குது. அதனால தான் அதை ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபோர்ஸுக்கு பேர் பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். இது இஸ் நாட். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு கான்செப்ட் தான்ப்பா. இஸ் ஈக்குவல் டு 0 பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ், இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். சமன் செய்யப்படாத விசை, இது சமன் செய்யப்பட்ட விசை. ஓகே, அதான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் எ வெல்னா உங்களுக்கு தெரியுமில்லப்பா, என்ன? கிணத்துலேருந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம். ஃபோர்ஸ் அப்ளைடு வித் எ க்ரோ பார், ஃபோர்ஸஸ் ஆன் எ வெயிட் பேலன்ஸ். நம்ம கயிறு விடுறோம் பார்த்தீங்களா? கயிறு விடும்போது அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாளியோடு, அதாவது வாட்டரோட லெவலோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பக்கெட் தானே விடுவோம். பக்கெட்டோட இது ஸ்ட்ரென்த்து வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே டயத்தில் மறுபடியும் அதே சேம் டைம் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வர்றோம் பாருங்கள். இதில் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது இப்போ தண்ணியோட வெயிட்டு அதிகமாக, பக்கெட்டோட வெயிட் அதிகமானா எதோட வெயிட் அதிகமோ அதுக்கு தக்க நம்ம ஈக்குவல் பேலன்ஸை வந்து ஃபோர்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்படி நாம் அப்ளை பண்ணும்போது தான் அங்கே வந்து அது பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆகும், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆகும். நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஃபோர்ஸ் அப்ளைடு வித் ஏ க்ரோ பார், ஃபோர்ஸஸ் ஆன் ஏ வெயிட் பேலன்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ராயிங் இது 3 எக்ஸாம்பிள்ஸ்ப்பா. ஓகேவா? 3 எக்ஸாம்பிள்ஸ். எதுக்கு? ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் எ கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறது ஒன்று. ஃபோர்ஸ் அப்ளைடு வித் ஏ க்ரோ பார் மீன்ஸ் இந்த நெம்புகோல் தத்துவம். அடுத்து ஃபோர்ஸஸ் ஆன் ஏ வெயிட் பேலன்ஸ், இந்த தராசு கல் இருக்குது பாருங்களா, தராசு கல். ஸோ அது ஒன்று. ஸோ there are 3 எக்ஸாம்பிள். ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் எ ஃபோர்ஸ் அப்ளைடு வித் ஏ க்ரோ பார், ஃபோர்ஸஸ் ஆன் ஏ வெயிட் பேலன்ஸ். These 3 examples. Another one, இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள், டேபிள் 1.1. இதில் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் எ ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் எ கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறோம் பாருங்கள், அது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா பக்கெட்டோட லெவலு வாட்டரோட லெவலோட கம்பேர் பண்ணும்போது அதிகம், அதனால தான் அன்பேலன்ஸ்டு. ஃபோர்ஸ் அப்ளைடு வித் ஏ க்ரோ பார், நெம்புகோல் தத்துவம் கொடுக்குறோம் பாருங்கள். நெம்புகோல்னால் இப்போ லிஃப்ட்டில் தூக்குறோமா, இப்போ அதாவது தூக்குற வெயிட்டோட ஆப்ஜெக்ட் வந்து அதிகமாக இருக்கும், நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு பேர் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஃபோர்ஸஸ் ஆன் ஏ வெயிட் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். தராசு கல் இங்கிட்ட 1/2 kgனா இங்கிட்ட 1/2 kg, அது ஈக்குவலாக போயிடும், அதனால் அதுக்கு பேர் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேவாப்பா? இங்கே பாருங்கள், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. when the water is drawn from the கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறோம்,
The water is taken from the well. The bucket with water has more weight. வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது பக்கெட்டோட பக்கெட் வித் வாட்டர், அதாவது வாட்டரில் இது பக்கெட்டும் வாட்டரும் சேர்ந்து வரும்போது அதிகமான வெயிட் இருக்கும். விச் மீன் listen pa. So I will give the example. When the water is drawn, when the water is drawn from well, கிணத்துலேருந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம். கிணத்துலேருந்து என்ன தண்ணி எடுக்கிறோம். The water is taken from the well. The bucket with water has more weight. இப்போ பக்கெட்டை மட்டும் கிணத்துக்குள்ளே விட்டு நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சும்மா எடுத்துகிட்டு பக்கெட்டை மட்டும் தூக்கும்போது பக்கெட்டு வெயிட்டு கம்மி, ரைட்டா? அதே பக்கெட்டை வாட்டரோட சேர்த்து நம்ம எடுக்கிறோம், சரியா? அதே பக்கெட்டை வாட்டரோட சேர்ந்து எடுக்கும்போது மோர் வெயிட், அதிகமான வெயிட்டில் இருக்குது. விச் மீன்ஸ் த பர்சன் who is drawing water should apply more force than the weight of the bucket. இப்போ நம்ம பக்கெட்டும் வாட்டரோட சேர்ந்து நம்ம பக்கெட்டை தூக்கும்போது அந்த தூக்குறவருடைய வெயிட் வந்து எப்படி இருக்கணும்? அந்த பக்கெட்டோட வெயிட்டோட விட அதிகமாக இருக்கணும். இப்போ 2 வயசு பிள்ளை போய் கிணத்துல தண்ணி எடுக்க முடியுமா? அது தூக்கி உள்ளே போட்டுரும். ஏன்னா பக்கெட்டோட வெயிட்டும் வாட்டரோட வெயிட்டும் அந்த தூக்குற 2 வயசு பிள்ளையோட அதிகமான வெயிட்டு, அதனால் தூக்கி திரும்ப உள்ளத்தை போட்டுரும். இதே ஒரு 20 வயசு ஒரு வாலிபரோ ஒரு பெண்ணோ தண்ணி எடுக்கிறோம், இதில் கிணத்துல தண்ணி எடுக்கிறோம். அப்போ பக்கெட்டோட வெயிட்டுக்கும் வாட்டரோட வெயிட்டுக்கும் ஈக்குவலான வெயிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? எடுக்கிறவங்க அவங்கள விட அதிகமான ஃபோர்ஸ் உள்ளவங்கள எடுக்கணும். எதோட? பக்கெட்டில் எடுக்கிற வாட்டரோட ஃபோர்ஸை விட தூக்குறாங்க பாருங்கள், தண்ணி எடுக்கிறவங்களோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த தண்ணியை மேலே தூக்க முடியும். அதனால தான் இது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு சொன்னோம். ஓகேவா? when the crowbar is used to lift something, then the force applied should be greater than the weight of something. ஓகேவா? அதே மாதிரி நெம்புகோல் யூஸ் பண்ணுவோம் அந்த ரயில்வே ட்ராக்லாம் அப்படின்னா. அப்போ என்னது? இருக்கிற ஆப்ஜெக்டை விட அதிகமான ஆப்ஜெக்ட் கொடுத்தா தான் அதை நம்ம தூக்க முடியும் ஈஸியாக. ஓகேவா? இதுதான். இதனால் இதுவும் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸு, இதுவும் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேவாப்பா? இதே தராசுக்கல்லை நம்ம எடுக்கிறோம் பாருங்கள். தராசுக்கல்லை இந்த பக்கம் ஒரு 1/2 kg, இந்த பக்கம் ஒரு 1/2 kg, ரெண்டுமே என்ன வரும்? சேம் கேஜி. ஸோ அதனால் அது வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். Okay students, now let us see Newton's second law. Newton's second law. Okay. The force acting on a body. ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னா, the change of linear momentum of the body. ஒரு பொருளில் இருக்கக்கூடிய நேர்கோட்டு உந்தத்திற்கு மாறுபாடு. ஓகேவா? இதை நீங்கள் எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னா, the force is directly proportional to the rate of change of லீனியர் மொமெண்டம். அவ்வளோதான். இந்த ஒரு கான்செப்டை படிச்சிங்கன்னா நீங்கள் டெஃபனிஷனை படிச்சிடலாம். ஓகேவா? நியூட்டன் செகண்ட்ல த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகேவா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டேக்கன் அப்புறம் போட்டுக்கலாம். ஸோ வாட் இஸ் meant by Newton second law? The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum. Okay? Okay. It takes place the direction of the force. Okay. இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. அதோட மெயின் கான்செப்ட். The force is directly proportional to the rate of change of linear momentum. This is the concept of Newton's second law. So this force also helps us to measure the amount of force. இந்த செகண்ட் லா வந்து நல்லா லிசன் பண்ணிங்க. இந்த செகண்ட் லா எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இன் அவர் ரியல் லைஃப்பில் த நியூட்டன் செகண்ட் லா அப்ளை இன் அவர் ரியல் லைஃப் helps us to measure the amount of force. So
It is called law of force. Law of force. So what is called law of force? The Newton's second law helps us to measure the amount of force. So it is called law of force. This is a 2-mark question. Newton's second law also 2-mark question. Newton's law of force 2-mark question. Okay, wow. So the Newton's second law helps us to measure the amount of force. So it is called law of force. Law of force என்னது? விசையின் விதி அப்படின்னு சொல்கிறோம். என்னது? மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் விசை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதை கண்டுபிடிக்கலாம். ஒரு பர்சன் ஒரு பாடி மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அவர் அப்ளை பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதனால தான் இந்த நியூட்டன்ஸ் லா செகண்ட் லாவுக்கு ஒரு பேர் லா ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். நியூட்டன் செகண்ட் லாவுக்கு இன்னொரு பேர் என்ன? லா ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் விதி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட்டு இது ஒரு 5-mark கொஸ்டின்னு கேட்குறேன். வாட் இஸ் மென் பை நியூட்டன் செகண்ட் லா ஆர் டிஃபைன் நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னு கேட்டால் இந்த கான்செப்டை எழுதிடுவோம். டெரிவேஷன் ஆஃப் த நியூட்டன் செகண்ட் லா ஆர் எக்ஸ்பிளைன் அபவுட் நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னு கேட்டால் இது ஒரு 5-mark கொஸ்டின். 5-mark கொஸ்டின் எப்படி எழுதலாம்? நல்லா லிசன் பண்ணிங்க. இப்போ இதில் நம்ம இதை எழுதிடுவோம். இதில் எம் அப்படிங்கிறோம். எம்ங்கிறது என்னது? மாஸ் ஆஃப் த மூவிங் பாடி. மாஸ் ஆஃப் த மூவிங் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ்ஸு மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. அப்போ மூவ் ஆகி போயிட்டுருக்குறா, அப்போ ஒரு பஸ்ஸு மூவ் ஆகி போயிட்டுருக்கு. அதோட மாஸ் வந்து என்னது? எம். நெக்ஸ்ட்டு யூங்கிறது என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னா அந்த பாடி மூவ் ஆகி போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திசை வேகம், அதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. வி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஃப்டர். ஓகேவாப்பா? ஆஃப்டர் எப்போ? மூவ் ஆகி போனதுக்கு அப்புறம் உள்ள வெலாசிட்டி தான் ஆஃப்டர் வி. ஸோ யூ இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி, வி இஸ் த ஆஃப்டர் வெலாசிட்டி, போனதுக்கு அப்புறம் உள்ள வெலாசிட்டி. எம் இஸ் த மாஸ் ஆஃப் த மூவிங் பாடி. நெக்ஸ்ட்டு இனிஷியல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி. பிஐ அப்படின்னு அர்த்தம்? பி இஸ் த மொமெண்டம். The P is the symbol of momentum. ஐங்கிறது இனிஷியல். ஸோ இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு mu. நெக்ஸ்ட் ஃபைனல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பாடி. அப்போ இங்கே என்னப்போ போடுவான்? பிஎஃப். பிங்கிறது மொமெண்டம், எஃப்ங்கிறது ஃபைனல். ஸோ ஃபைனல் மொமெண்டம். ஒன்ஸ் அகைன் இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு mu. ஃபைனல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு mv. நவ் சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ அது போனதுக்கு அப்புறமும் அது முதல்ல போகிறதுக்கு முன்னாடி உள்ளதை நம்ம இது கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மொமெண்டம் கண்டுபிடிக்கணும்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். மாறுபாடு என்ன? மாறுபாடு என்னென்னா ஆஃப்டர் மைனஸ் பிஃபோர், அவ்வளோதான். சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன? இந்த டெல் பி, இந்த இதில் ஒரு நல்லா லிசன் பண்ணுங்கள். இந்த டெல்லுங்கிற சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதுதான் சேஞ்சுன்னு அர்த்தம். இதுதான் சேஞ்சுங்கிற வேர்டு. ஸோ டெல் மீன்ஸ் சேஞ்ச். ஸோ டெல் பி இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னேன் நான்? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இந்த சேஞ்சின்னாவே வேறுபாடு அர்த்தம், டிஃபரன்ஸ்னு அர்த்தம். சேஞ்சுக்கு இன்னொரு பேர் என்ன? டிஃபரன்ஸ். ஆல்ரெடி யூ ஹவ் ஸ்டடிட் இன் மேத்ஸ் சப்ஜெக்ட். சேஞ்ச் மீன்ஸ் டிஃபரன்ஸ். Change means difference. So del P is equal to Pf minus Pi. Final momentum minus initial momentum. ஓகேவா? Pf நம்ம என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம்? mv. இனிஷியல் மொமெண்டம் என்ன? mu. நல்லா லிசன் பண்ணுங்க. mv மைனஸ் mu. இப்போ நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ண போகிறோம். பை நியூட்டன்ஸ் second law of motion. By Newton's second law of motion. என்னது? force. ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? force is directly proportional to the rate of change of momentum. Rate of change of momentum. Okay ba? Now this force is directly proportional to
change in momentum with respect to time. So force வந்து என்ன பண்ணுறான், F is directly proportional to change in momentumனா என்னது, நமக்கு ஆல்ரெடி இந்த இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், change in momentum இதை கொடுத்துருக்கோமா, del P இதுதான் change in momentum. ஃபார்முலா என்ன, mv மைனஸ் mu, நம்ம அப்ளை பண்ணதான் mv மைனஸ் mu. நெக்ஸ்ட்டு இங்கே டைம் கொடுத்துருக்கோம்ல, அந்த டைமுக்கு t. ஸோ எப்போ வந்து நம்ம ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கொடுக்குறோமோ அதை கண்டிப்பாக நீக்கிறதுக்கு ஒரு ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கணும். ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கும்போது நாம் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்டு இன் 9th and 8th ஸ்டாண்டர்ட், isn't it? ஓகே. ஸோ எஃப் இஸ் இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டியை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஈக்குவல் சிம்பிள் போடணும். ஈக்குவல் சிம்பிள் போட்டோம்னா கண்டிப்பாக அங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கணும். ஸோ கே இஸ் த கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். கே இஸ் த proportionality constant. So F is equal to K into mv minus mu by t. Now F is equal to K. இந்த இங்கே m காமனாக இருக்குது, இங்கே m காமனாக இருக்குது. அப்போ ரெண்டு இதில் இருக்கிற m வந்து வெளியில் எடுத்துடலாமா, m. So v minus u by t. Next. So listen பண்ணுங்கப்பா, இங்கே கொடுத்தாச்சு. Kயோட K is the, அதை எழுதிடுவோம். K என்னங்கிறது, K is the proportionality constant. K is the proportionality constant. Now இப்போ Kயோட வேல்யூ 1ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ F is equal to 1 into m v minus u by t. Isn't it? v minus u by t. So F is equal to 1னா 1 இல்லை, m தான், m v minus u by t. ஓகேவா, m v minus u by t. ஓகே. Now the acceleration, already I have told what is meant by acceleration, change in velocity with respect to time taken. Change in velocity with respect to time taken. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், acceleration சொல்லலாமா. Acceleration is equal to v minus u by t. v minus uங்கிறது இது என்னது, இது வந்து velocity, final velocity, இது initial velocity. அப்போ velocity by இங்கே என்னது time. இப்போ புரியுதா ஆக்சலரேஷன்னா, ஆக்சலரேஷன் இஸ் மென் பை வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டேக்கன். அதான் v மைனஸ் யூ தான் வெலாசிட்டி, இது இனிஷியல் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி. சாரி, v இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி, u இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ v மைனஸ் யூ பை t, அவ்வளோதான். ஸோ வி ஹாவ் f இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு ஏன்னு சொல்லலாமா, ஆல்ரெடி இந்த m இருக்குது. இந்த v மைனஸ் யூ பை யூ பை டி, v மைனஸ் யூ பை டி மட்டும் என்னது நமக்கு, ஆக்சலரேஷன். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாமா, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் யூ பை டி. ஏன் இங்கே கொடுத்துரு, ஆக்சலரேஷனை நமக்கு வெலாசிட்டி பை டைம் டேக்கன், ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் யூ பை டி. அப்போ v மைனஸ் யூ பை டி இருக்கிற இடத்துல நம்ம ஆக்சலரேஷன் கொடுக்கலாமா, அப்போ f இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி m இந்த இருக்கிற m, இதுக்கு பதிலாக நம்ம ஏன்னு சொன்னோம் a. ஸோ f இஸ் ஈக்குவல் டு ma. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mass into acceleration, mass into acceleration. Okay student, any doubt? Okay, now today I wind up this class. Tomorrow we will see the next chapter. Later I will give the homework question from this chapter. Okay students, thank you.